பிளஸ் என்பது மைனஸ் எனவும், மைனஸ் என்பது பெருக்கல் எனவும், பெருக்கல் என்பது வகுத்தல் எனவும், வகுத்தல் என்பது பிளஸ் எனவும் எழுதினால் இது என்னன்னு கேட்கறாங்க. இதோட மதிப்பு என்னன்னு கேட்கறாங்க. இப்போ என்ன பண்றீங்க, ஃபர்ஸ்ட் பாருங்க பெருக்கல்னு இருக்குது சரிங்களா. இப்போ பெருக்கல் என்ன எழுதிக்கிறாங்க, டிவைட் எழுதிக்கிறாங்க சரிங்களா. இப்போ பெருக்கல் 15 டிவைட் 3. அடுத்து என்ன இருக்குது, டிவைட்னு இருக்குது. இப்போ டிவைட் இருந்தால் என்ன பண்ணணும், பிளஸ் எழுதணும். இப்போ பிளஸ் எழுதிங்க சரிங்களா, நேராக எழுதுறேன். அடுத்து என்னது 15 எழுதிங்க. அடுத்தது பிளஸ் இருக்குது. இப்போ பிளஸ் இருந்தால் என்னன்னு சொல்லியிருக்காங்க, மைனஸ் சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன பண்ணுங்க, மைனஸ் போட்டுங்க. பிளஸ் பதிலாக மைனஸ் போட்டோம். அடுத்தது 5 எழுதிங்க. மைனஸ் இருக்குது. இப்போ மைனஸ் இருந்தால் என்ன சொல்லியிருக்காங்க, பெருக்கல் சொல்லியிருக்காங்க. அப்போ பெருக்கல் போட்டுங்க. பெருக்கல் போட்டு டூன் போட்டுங்க. இப்போ உங்களுக்கே தெரியும் போர்ட் மாஸ் அந்த ரூல் தான் யூஸ் பண்ண போறோம். இல்ல ஆஃப் அதுவும் இல்ல, டிவைட் தான் பண்ணணும். அடுத்தது டிவைட் எங்க பாருங்க, இந்த இடத்துல டிவைட் இருக்குது. 15 டிவைட் 3 என்ன, 15 டிவைட் 3 5 5 15 சரி, 15 3 வகுத்தீங்கன்னா 5 கிடைக்கும். அடுத்தது பிளஸ் அப்படி எழுதிங்க, 15 அப்படி எழுதிங்க, மைனஸ் 5 இன்ட்டு 2 அப்படி எழுதிங்க. அடுத்தது டிவைட் முடிஞ்சு. அடுத்து என்ன பண்ணணும், மல்டிபிள் பண்ணணும். மல்டிபிள் எங்க இருக்கு, இங்க இருக்கு சரிங்களா. இப்போ 5 பிளஸ் 15 மைனஸ் 5 இன்ட்டு 2 எவ்வளவு வரும், 10 வரும் சரிங்களா. மல்டிபிள் பண்ணியாச்சு. அடுத்து என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும், அடிஷன் ஆட் பண்ணுங்க. 5 பிளஸ் 15 ஆட் பண்ணி என்ன வரும், 20 வரும். 20 மைனஸ் 10 ஓகேங்களா. லாஸ்டா என்னது, சப்ட்ராக்ஷன். கடைசியா தான் அடிஷன், அடுத்தது என்னது சப்ட்ராக்ஷன். 20 மைனஸ் 10 என்ன வரும் ஆன்சர், 10 அப்படின்னு கிடைக்கும் ஓகேங்களா. இப்போ 10 தான் ஆன்சர். 10 எங்க இருக்கு, பி ஆன்சர்.